தமிழகம் உள்பட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றும் அரசு ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்ய தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி பாஜக மையக்குழு கூட்டம் நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை தர உள்ளார். அன்று மாலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்கிறார். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை லோக்சபா செயலகத்தில் எதிர்க்கட்சிகள் வழங்கினர். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் லோக்சபா இன்று முடங்கியது. பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பேச அனுமதிக்க வேண்டும், இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என அவையில் முழக்கம் எழுப்பப்பட்டது. பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்துள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டிய நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள் முற்றுகையிடும் வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ளார். பெண்கள் என்றாலே அழகுதான், ஆனால் படிப்புதான் பெண்களுக்கு அழகான அணிகலன் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சும்மா 1 டிகிரி படித்தால் போதாது, ஆர்வமுள்ள துறையில் ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவிகளிடம் கேட்டுக்கொண்டார். சிறுபான்மையினருக்கான எஞ்சியுள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெறும் பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தேர்தல் நெருங்க நெருங்க முதல்வர் ஸ்டாலின் பயத்தில் பிதற்றிக் கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அடுத்தவன் பெற்ற குழந்தையை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடும் புத்தி கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ கல்வியில் 7.5% உள் இடஒதுக்கீடு திட்டத்தை தான் கொண்டு வந்தது போல் தம்பட்டம் அடித்து வருவது வெட்கக்கேடானது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிகளின் பராமரிப்பை, சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய தனது தலையாய பணியை தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது, வாக்கிங் போவது என போட்டோஷூட் எடுப்பது மட்டுமே இருக்கும் ஒருவர் தமிழக முதல்வராக வாய்த்திருப்பது சாபக்கேடு என இபிஎஸ் தெரிவித்தார். கோவை இருகூர் போத்தனூர் ரயில் பாதையை இருவழியாக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்தார். எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதே முதல்வர் ஸ்டாலினின் விருப்பம் என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். எய்ம்ஸ் வரக்கூடாது என்று வேலை பார்த்தவர் ஸ்டாலின் என்றார். தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 328 தற்காலிக உதவி பேராசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திமுக அரசின் இந்த அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அண்ணாமலை கூறியுள்ளார். செங்கோட்டையன் விஜய்க்கு புரட்சி தளபதி பட்டம் கொடுத்ததை நினைத்து கண்ணீர்தான் விட வேண்டும் என்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன். எங்களுடன் இருந்த பெரிய மனிதரான செங்கோட்டையன் இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டதாக கூறினார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக கடந்த 70 நாட்களாக காத்திருக்கிறோம். காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் உள்ளனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக டெல்லியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை ஆலோசனை மேற்கொண்டது. திமுகவின் வாக்குகளில் பெரும் பங்கானது தவிகவுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கிறேன். இது எங்கள் கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தரும். திமுக மிக பெரும் தோல்வியை சந்திக்கும் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். நான் சிக்கனைத்தான் ஆஃப் பாயிலாக சாப்பிடக்கூடாது, நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன் என்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். முட்டை ஆஃப் பாயில் பற்றி சொல்லவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். ராமதாஸை சுற்றி சில துரோகிகள் இருக்கிறார்கள், அதில் முக்கியமான துரோகி ஜி.கே. மணி என அன்புமணி தெரிவித்தார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிக்கிதா மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக மதுரை மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தனிநபர்கள் பேசுவதற்கு கட்சி பதில் சொல்ல முடியாது. திமுக காங்கிரஸ் தலைமைகளுக்கு இடையில் இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி கூறினார். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பிப்ரவரி 17ஆம் தேதி இந்தியா வருகிறார். பிப்ரவரி 19இல் டெல்லியில் நடக்கும் AI உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். வங்கதேசத்தின் தெற்கு கந்தா கிராமத்தை சேர்ந்தவர் சுசேன் சந்திர சர்க்கார். இந்துவான இவர் அரசியல் வியாபாரம் செய்து வந்தார். கடையில் இருந்து கிளம்பிய சர்க்காரை மர்ம நபர்கள் அடித்துக் கொன்றனர். எங்கள் சமூக முன்னேற்றத்துக்கு கூட்டணி ஆட்சியே தீர்வு என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் தொகுதியில் சாதிய பாகுபாடு அதிகம் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். சென்னை பாரிமுனையில் தாவேக நிர்வாகிகள் மீது
திமுகவை சேர்ந்த ரவுடிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கும் செயலாகும். இது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது என விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தலைமை செயலாளர், நிதித்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பிரதமரை தாக்க முயன்றதாக பெண் எம்பிக்கள் மீது பரப்பப்பட்ட அரசுக்கு ஆதரவான ஊடக கதைகளை கிரண் ரிஜிஜு வீடியோ முற்றிலும் பொய் என நிரூபிக்கிறது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது திமுக அரசு தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை காட்டுகிறது. மக்களின் அரசியல் விருப்பத்தை அவர்களால் அடக்க முடியாது என தாவிக நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கூறினார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் கட்சி எம்பி சுலதா தியோ, ஒடிசாவை மத்திய அரசு புறக்கணித்த நிலையில் வங்கதேசத்திற்கு 60 கோடி ரூபாய் ஒதுக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஒரு கட்சி ஆட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமானது, அதனால்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் உண்மையைத்தான் பேசியிருப்பதாக நான் கருதுகிறேன். காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு தேவையில்லை என்ற மனநிலைக்கு வந்துள்ளது என முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி தெரிவித்தார். கமல் பேச்சு ரைட்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு அந்த பேச்சு புரியலை என அர்த்தம் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். புரிஞ்சிருந்தா வரவேற்று சரி என சொல்ல மாட்டாங்க என்றார். புதுக்கோட்டையில் நடந்த கட்சி நிகழ்வில் தேசத்தை இரண்டாக பிளக்கும் நோக்கத்தில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார். பிரிவினைவாதத்தை விதைத்து ஓட்டு பிச்சை எடுக்கும் திமுக அரசு தமிழக மக்களால் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். முதல்வர் மருந்தகங்களை ரேஷன் கடைகள் அருகே தனிப்பிரிவாக அமைத்து விரிவுபடுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு ராமதாஸ் யோசனை தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் ரயில்வே பணிகளுக்காக 94% நிலம் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகத்தின் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு ஆதாரத்தோடு பதிலளிக்க வேண்டும் என்றார். பாஜக தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்க வேண்டி என்னை குற்றம் சாட்டி விஜயதாரணி டிராமா போடுகிறார் என விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்வட் தெரிவித்தார். அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். தேர்தல் ஆணையத்தை என்ன விலை கொடுத்து வாங்கினார்கள் என தெரியவில்லை என அன்புமணி தரப்பில் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் குற்றம் சாட்டியுள்ளார். அதன் மூலம் ஒரு பொய்யான அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் என்றார். பிரபல நாட்டுப்புற பாடகியும் பீகார் மாநில அலிநகர் தொகுதி பாஜக எம்எல்ஏ மைதிலி தாகூர் சட்டப்பேரவையில் தனது சொந்த கட்சியை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சரை சாலை சரியில்லை என விமர்சித்து பேசினார். தனிமனித அஜாக்கிரதை காரணமாகவும் அரசு பேருந்து விபத்துகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு பயிற்சி அளித்து பணிக்கு அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பிப்ரவரி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா தேர்தல் முடியும் வரை தமிழகத்திற்கு வருவார்கள். தேர்தல் முடிந்த பின்பு வரமாட்டார்கள் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க திருட்டு வழக்கு தொடர்பாக சென்னையில் நடிகர் ஜெயராம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் கொச்சி அலுவலகத்தில் ஜெயராம் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. கோட்டை முதல் குமரி வரை தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதுதான் பேச்சு. மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரை விரும்பினீர்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என பிரேமலதா கூறினார். ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தியா? பராசக்தி ஓடாத போதே தெரிய வேண்டாமா? திமுக நாடகம் இனி நடக்காது. ஜனநாயகன் வரும்போது நீங்கள் நாற்காலியிலிருந்து நகர வேண்டி வரும் என தவேக நிர்வாகி நாஞ்சல் சம்பத் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்தில் காவல்துறையினர் உரிய நேரத்தில் செயல்படவில்லை என்றால் உயிரிழப்பு எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கும். தவேகாவினர் காவல்துறையை குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என நாதாக நிர்வாகி சாட்டை துரைமுருகன் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள். எக்காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார். 2026இல் ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திமுக நியமித்துள்ள வியூக நிறுவனங்கள் தலைமையை குழப்புவதோடு கட்சியை தவறாக வழிநடத்துவதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைக்கு சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை விதிப்பாங்க, நாளைக்கு கண்டக்டருக்கு விசிலுக்கு பதிலாக வேற கொடுப்பாங்க, அப்புறம் போலீஸ் கிட்ட இருக்கும் விசிலையும் பிடுங்குவாங்க. ஆனா எங்க பசங்க கையாலேயே விசில் அடிப்பாங்க என தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வுகள் வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்து இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க தாவேக திட்டமிட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் இன்று விஜய் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் திமுக ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெல்லும். தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தது 200 தொகுதிகளில் வெல்லும் என அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 17இல் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் தனது குடும்பத்துடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தார். தன் மனைவி மகனுடன் புராதன சின்னங்கள் முன்பு நின்று போட்டோ எடுத்துக் கொண்டார். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,640க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி விலை 3 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவை நேரில் அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை கோர்ட்டில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நிகிதாவை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. தமிழக பாஜ அமைப்பு பொதுச் செயலாளராக பிரசோபகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட பிரசோபகுமார் மார்ச் மாதம் பொறுப்பேற்க உள்ளார். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது. மக்களுக்கு பறவை காய்ச்சல் பரவவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கையாக ஆஃப் பாயில் சாப்பிடுவதை மக்கள் தவிர்ப்பது நல்லது. இறைச்சிகளை நன்கு வேக வைத்த பிறகே சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பூந்தமல்லி டு வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு நாளை நடைபெறவுள்ளது. ஆய்வை மேற்கொள்ளும் ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாள தரம், ரயில் பெட்டிகளின் வசதி குறித்தும் பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஜவஹர் நகரில் 3,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள புதிய நீர் உறிஞ்சி பூங்காவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இறகுப்பந்து விளையாட்டு திடல் அமைக்கவும் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸ்ரீதர் வேம்பு உடனான விவாகரத்து வழக்கு தொடர்பாக அவரது மனைவி பிரமிளா ஸ்ரீனிவாசன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்தியாவில் உள்ள சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணையரை நியமிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளார். கன்னியாகுமரி வழுக்கம்பாறை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களை விரட்டியது. அவர்கள் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்து தப்பித்தனர். மார்ச் 12 முதல் 15ஆம் தேதி வரை நடக்கவிருந்த மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு மார்ச் 22 முதல் 25 வரை நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. சென்னையில் பிப்ரவரி 18ஆம் தேதி JJEPS அவார்ட்ஸ் 2026 வழங்க இருப்பதாகவும் இதில் பங்கேற்போர் கட்டணம் செலுத்துமாறும் வெளியான விளம்பரத்தை நம்பி பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என அதிமுக தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி மாவட்ட தலைவர் பாண்டித்துரை போட்டோ போட சொல்லி கொடுமைப்படுத்துவதாகவும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மாநில தலைவி கவிதாவிடம் பேசியதாக ஆடியோ பரவிய நிலையில் வீட்டில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். அழகாபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரை ஏர்போர்ட்டில் பயணி ஒருவரிடம் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 9.5 கோடி மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை வான் நுண்ணறிவு சுங்க இலாகா போலீசார் பறிமுதல் செய்து விசாரிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரும் பாதிரியாருமான ராபர்ட் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்ததால் உக்ருல் மாவட்டத்தில் 5 நாட்கள் இணையதள சேவை நிறுத்தப்படுவதாக மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் வரும் 19, 20 ஆகிய தேதிகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் என்ற தலைப்பில் AI மாநாடு நடைபெறவுள்ளது. முக்கிய நிறுவன தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டை முன்னிட்டு டெல்லியில் நட்சத்திர ஹோட்டலின் ஒருநாள் அறை வாடகை 30 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. டெல்லியில் கடந்த மாதம் 800க்கும் மேற்பட்டோர் மாயமான விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. 2 வாரங்களில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதல்வர் சுனேத்ரா பவார் மாநில செயலக மந்திராலயாவில் தனது அமைச்சர் பணிகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அனைத்து சேவைகளுக்கும் ரயில் ஒன் ஆப்பை பயன்படுத்துமாறு தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முன்பதிவு டிக்கெட், முன்பதிவில்லா டிக்கெட், சீசன் டிக்கெட், நடைமேடை டிக்கெட்டுகளை பெறலாம். PNR அறிதல், டிக்கெட் ரத்து உள்ளிட்ட வசதிகளும் இந்த ஆப்பில் உள்ளது.
மார்ச் 1 முதல் UTS ஆப் நீக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நடந்த மாவட்ட பஞ்சாயத்து சமிதிகளுக்கான தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இது நல்லாட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என பிரதமர் மோடி கூறினார். கேரளத்தில் நெல் விவசாயிகளுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என்ற மத்திய நிதியமைச்சகத்தின் உத்தரவிலிருந்து கேரளத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கேரள பாஜக கடிதம் எழுதியுள்ளது. இருமல் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் புனேயில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 8 எம்பிக்கள் இடைநீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேரில் சந்தித்த ராகுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். மேற்கு வங்கத்தில் SIR நடவடிக்கைக்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீட்டிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை திருவடிமிதியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் 508 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உப கோவிலான வெயில் காத்த அம்மன் கோயிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசித்தனர். தஞ்சாவூர் பழையாறையில் உள்ள சோழர்கள் காலத்திற்குரிய சோமநாதர் கோவிலின் ராஜகோபுரம் சிதிலமடைந்த நிலையில் 7,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரமாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. காரைக்கால் ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி கோயிலில் தை மாத தேய்பிறை அஷ்டமியையொட்டி காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முத்தங்கி அலங்காரத்தில் காட்சியளித்த காலபைரவரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேர்தல்களில் ஓட்டுகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் இனி குடியுரிமை ஆதாரத்தை காட்டுவது கட்டாயம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இலங்கையில் வரும் 15ஆம் தேதி நடக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் அணி விளையாட அனுமதிப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இயந்திர கோளாறு காரணமாக ஜார்ஜியாவில் சிறிய ரக விமானம் நடுரோட்டில் சட்டென தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். வங்கதேசத்துடன் அமெரிக்கா புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதையடுத்து அந்நாட்டு மீதான வரியை 19% அமெரிக்கா குறைத்துள்ளது. சிரியாவின் தெற்கே வேட்ஜின் பகுதியில் ஜமா இஸ்லாமியா என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதன் ஆயுத கிடங்கு ஒன்றை இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடந்த வாரத்தில் கண்டறிந்து அழித்துள்ளது. கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரில் நம்பர் 4 வீராங்கனையும் அமெரிக்காவைச் சேர்ந்த கோகோ காப் இத்தாலி வீராங்கனை எலிசபெட்டாவிடம் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பயன்படுத்தும் பேட்களில் ரப்பர் அடுக்கு இணைக்கப்பட்டது போல் உள்ளது. அதனால்தான் அவர்கள் அதிரடியாக விளையாடுகிறார்கள். அந்த பேட்களை நாம் வாங்க முடியாது என இலங்கை வீரர் பனுகா ராஜபக்சே தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அமெரிக்க அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. T20 உலகக்கோப்பை தொடரில் UAE அணிக்கு எதிரான போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. விக்கெட் இழப்பின்றி 15.2 ஓவர்களில் 175 ரன்கள் இலக்கை விரட்டி பிடித்தது. T20 உலகக்கோப்பை தொடரின் 10வது லீக் போட்டியில் நெதர்லாந்து நமீபியா அணிகள் மோதின. முதலில் ஆடிய நமீபியா 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. பின்னர் ஆடிய நெதர்லாந்து 3 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2025-26 சீசனுக்கான இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஒப்பந்த பட்டியலை BCCI வெளியிட்டது. பட்டியலில் A+ பிரிவை BCCI நீக்கியது. A பிரிவில் சுப்மன் கில், பும்ரா, ஜடேஜா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். B பிரிவில் வாஷிங்டன் சுந்தர், ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், குல்தீப், ஜெய்ஸ்வால், சூரியகுமார், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் உள்ளனர். சச்சின் டெண்டுல்கரை இந்திய அணி U19 கேப்டன் ஆயுஷ் மத்ரே சந்தித்தார். ஆயுஷ் மத்ரேவுக்கு வாழ்த்து தெரிவித்த சச்சின் தான் இறுதிப் போட்டியில் அணிந்திருந்த ஜெர்சியை அவருக்கு பரிசளித்தார். நடிகர் TSK ஹீரோவாக நடித்துள்ள வெப்தொடர் ஹி இஸ் பிரெக்னென்ட் ஹீரோயினாக ரஞ்சனா நடித்துள்ளார். இயக்குனர் சங்கர் நாகதேவன் கூறும்போது, ஒரு ஆண் கர்ப்பமானால் எப்படி இருக்கும் என்கிற விதமாக இந்த கதை உருவாகியுள்ளது. இதை காமெடியாக உருவாக்காமல் கொஞ்சம் சீரியஸாக உருவாக்கினோம் என்றார். பிப்ரவரி 14 மூவி ஸ்க்ரோல் என்ற தளத்தில் வெளியாகிறது. மதன் இயக்கத்தில் அபிஷன் ஜீவந்த், அனஸ்வரா ராஜன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள வித் லவ் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. நல்ல படங்களை பாராட்டும் நடிகர் ரஜினி இந்த படக்குழுவை தனது வீட்டிற்கு அழைத்து பாராட்டினார். இதனால் படக்குழு மகிழ்ச்சியில் உள்ளது. இந்த படத்தை ரஜினியின் மகள் சௌந்தர்யா இன்னொரு நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்திருந்தார்.
ஜெயிலர் படத்தில் நடித்த கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஜெயிலர் 2 படத்திலும் நடிக்கிறார். ஜெயிலர் 2 படத்தில் முதல் பாகத்தில் இருந்ததை விட அதிக நேரம் திரையில் வரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சிவராஜ்குமார் தெரிவித்தார். கார் ரேஸில் பிஸியாக இருக்கும் நடிகர் அஜித் தற்போது அபுதாபியில் நடக்கும் ரேஸில் பங்கேற்கிறார். அவரை காண அங்கு ரசிகர்கள் கூடினர். ரசிகர்கள் சிலர் அங்குள்ள மற்ற கார்கள் மீது ஏறுவது, கூச்சலிடுவது போன்ற செயல்களால் டென்ஷன் ஆன அஜித், தயவு செய்து பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள், நம்ம மானம் போகுது, இது ஒன்றும் தியேட்டர் இல்ல பிளீஸ் என அறிவுரை வழங்கினார். இதையடுத்து ரசிகர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் 4-5 படங்கள் வருகின்றன. இந்த வாரமும் அது தொடர்கிறது. பிப்ரவரி 13 கா தி ஃபாரஸ்ட், மை லார்ட், மயிலாஞ்சி, பூக்கி, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, தெரிஞ்சா காதலிங்க ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இதனுடன் காதலர் தினத்தை முன்னிட்டு உயிருள்ளவரை உஷா, மௌனம் பேசியதே, மின்னலே, காதலர் தினம் ஆகிய படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகின்றன. மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் நடித்து ஜித்து மாதவன் இயக்கத்தில் 2024 ரிலீஸ் ஆகி 150 கோடி ரூபாய் வசூலித்த படம் ஆவேஷம் ஃபகத்திற்கு முதல் 100 கோடியை கடந்த படமானது. இதன் 2ஆம் பாகம் பற்றி பேசியுள்ள ஃபகத் ஃபாசில், அதற்கான பணிகள் துவங்கியுள்ளதாகவும் 2027 அல்லது 2028 படப்பிடிப்பு துவங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் இளையராஜாவின் வாழ்க்கை சினிமாவாக உருவாவதாக 2 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்தனர். பின்னர் படம் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. படம் டிராப் என்று செய்தி வந்தது. இப்போது இயக்குனர் விலகியதாக செய்தி பரவ படக்குழு வெளியிட்ட அறிவிப்பில் இளையராஜா பயோபிக் படத்தில் அருண் மாதேஸ்வரன் விலகியதாகவும் வரும் செய்தி உண்மையல்ல. டிசி படம் வெளியானதும் இப்படப்பணி துவங்கும் என்கின்றனர். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப படக்குழு முடிவு செய்துள்ளதால் வழக்கை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருந்தது. இதற்கு சென்னை ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது.